தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவு ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் பரவலாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. நேற்றுல பார்த்திங்கன்னா ஆங்காங்கே தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நம்ம திண்டிவனம் சரௌண்டிங் ஏரியாவிலையும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் பரவலான மழை இப்போதைக்கு இல்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் மழை பெறாத மாவட்டங்களில் மழை பெறப்போகுது. அது எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும், இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடருங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரோ வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் தினசரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தற்போது இடி மின்னலுடன் சென்னை புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இப்போ வரைக்கும் அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை சரௌண்டிங்கில் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது. ஆனால் இந்த ஒரு மழையானது அடுத்த 2-3 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது நம்ம 5ஆம் தேதி வரைக்கும் மழை சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இது 8ஆம் தேதி வரைக்கும் மழை நீடிக்கப் போகிறது. தென்மேற்கு பருவமழை ஒரு தொய்வான நிலையில் தற்போது இருக்குது. அதாவது தீவிரமான நிலையில் கிடையாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அதேபோல் தேனி மாவட்டம், கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருசாக மழை கிடைக்கல. ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை மட்டும்தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்ருக்கு. இந்த நிலையில் நம்மளுடைய வங்கக்கடலில் பர்மா பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சியானது நீடிக்குது. அது எலாங்கேட்டட் காற்று சுழற்சின்னு சொல்லக்கூடிய நீண்ட காற்று சுழற்சியாக இருக்குது. நம்மளுடைய ஆந்திரா ஒட்டியும் ஒரு காற்று சுழற்சி இருக்குது. ஆந்திராவுடைய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், பர்மா பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், அதே போலவே நம்மளுடைய குவைத் மற்றும் அந்த அரபு எமிரகம் அந்த பகுதியிலும் ஒரு காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. 3 காற்று சுழற்சிகளும் ஒரு நீண்ட கோடு போல் இருக்குது. இது பார்க்கும்போது நமக்கு ஒரு நீண்ட இந்த ஐடிசிஇசட்னு சொல்லக்கூடிய இன்டர்ட்ராபிக்கல் கான்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது காற்று பிணைப்புகள். அந்த காற்றுக்கு பிணைப்புகள் மற்றும் காற்று முறிவுகள் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களையும் சரி, நம்மளுடைய கடலோர பகுதியிலும் பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் இருக்கிறதுனால மழை மேகங்கள் அதிகமாக உருவாகக்கூடும். அடுத்த 2-3 நாட்களுக்கு வட மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறக்கூடும். நம்ம ஆற்காடு மாவட்டங்கள், தென் ஆற்காடு மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் அடுத்த 2-3 நாட்களுக்கு பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு மழையானது 8ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ஒரு நிகழ்வுகள் தொடர்ச்சியான நம்ம வங்கக்கடல் பகுதியிலும் சரி, நிலப்பகுதியிலும் நீடித்து வருகின்ற இந்த ஒரு நிகழ்வுகள் காரணமாக இந்த மழை பெய்யக்கூடிய நாட்கள் அதிகம் இருக்கிறது. இந்த நேரம் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்யும். குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதாவது மாலை நேரங்களில் ஒரு 4 மணி 3 மணி மேலே பார்த்திங்கன்னா இடிமழை மேகங்கள் அதிகமாக உருவெடுக்கும். அந்த ஒரு மழை மேகங்கள் தீவிரமான மழை மேகங்களாக இருக்கும். இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகள், இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அதிகமான மழை மேகங்கள் உருவாகி இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், அதே போல் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராணிப்பேட்டையில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்களால் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களும் ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்த 2-3 நாட்களுக்கு தருமபுரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் அதிக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சேலம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களும், அந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் உள்பகுதிகள், அதாவது நம்மளுடைய கடலூர் மாவட்டம் வேப்பூர், உளுந்தூர்பேட்டை அந்த சரௌண்டிங் ஏரியா, கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியா, அதே போல் நம்ம மேல்மலையனூர் சரௌண்டிங் ஏரியா, செஞ்சி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வட சென்னை கூடுதலாக மழை பெறும் தென் சென்னையை கம்பேர் பண்ணும்போது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் இந்த பருவமழை தென்மேற்கு பருவமழையினால் பயன்பெறக்கூடிய மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது. நம்மளுடைய இந்த ஒரு வெப்பச்சலன மழை பெய்யும் போது இந்த பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் மழை பதிவாகாது. அதேபோல் ஒரு நிலை தான் பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்களையும் பெருசாக மழை இருக்காது. டெல்டா மாவட்டங்களில் 1 நாள் 2 நாள் மழை இருக்கலாம். அதாவது தஞ்சாவூர், திருச்சி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள் மழை இருக்கலாமே தவிர பரவலான மழை பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாவட்டங்களில் பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இந்த மழையானது முழுக்க வட மாவட்டங்களுக்கான ஒரு மழையாக இருக்க போது தென் மாவட்டங்களும் சரி, டெல்டா மாவட்டங்களுக்கும் பெருசாக, கொங்கு மண்டலங்களுக்கும் பெருசாக பயன் தராது. இந்த ஒரு மழை பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்கள் நீடித்தாலும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் இந்த வருடம்
தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் உருவாகக்கூடும். அந்த காற்று சுழற்சிகள் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடும். அதாவது புயலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த ஒரு காரணமாக தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம இன்னும் தெளிவான விளக்கங்களோடு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் முழு தகவலும் தருகிறோம். இதோட இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த 2-3 நாட்களில் பெய்கிற மழையை வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்ட நண்பர்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு தகவலோடு இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பாருங்கள். விரிவான தகவல் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியில் எதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.